சுவாமி விவேகானந்தர் தரும் தன்னம்பிக்கை இது எல்லோருக்குமான ஊக்க சக்தி. குழந்தைங்கள்லேருந்து இளைஞர்கள்லேருந்து வயதானவர்கள் யார் வேணாலும் சுவாமி விவேகானந்தருடைய சிந்தனைகளை படித்து கேட்டு நம்முள்ள இருக்கிற தெய்வீகத்தை உணர்ந்து அதை வெளிப்படுத்தலாம். அதுதான் இந்த பதிவின் நோக்கம். குறிப்பாக இளைஞர்களுக்கு, ஏன்னா சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாளை பாரத தேசம் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடும். அதனால சுவாமி விவேகானந்தருடைய வரிகளையும் ஊக்க சக்தியையும் இளைஞர்கள் கேட்டு பயனடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் முக்கிய நோக்கம். உன்னை நம்பு அப்படின்னு விவேகானந்தர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்மளை நாம நம்பணும் அப்படின்னு. தன்னை நம்பாதவன் நாத்திகன் அப்படின்னு. இறைவனை நம்பாதவன் நாத்திகன் என்பது பழைய மதத்தின் ஏற்பாடு. புதிய மதம் அப்படின்னு விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, தன்னை நம்பாதவன் தான் நாத்திகன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்முள்ளேயே இருக்கிற தெய்வீகத்தையும் அபார திறமைகளையும் ஆற்றல்களையும் சக்திகளையும், எல்லையற்ற சக்தி, எல்லையற்ற வலிமை, எல்லையற்ற ஆற்றல், திறமை எல்லாம் நம்முள்ளே தான் இருக்கு அப்படின்றத விவேகானந்தருடைய இது. அது மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். அதுதான் விவேகானந்தருடைய ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியா இருக்குது. இதை நாம் மனதில் கண்டிப்பாக ரொம்ப ஆணித்தரமா வச்சுக்கணும். நமக்குள்ள சக்தி இருக்கு, வலிமை இருக்கு, திறமை இருக்கு அப்படின்னு அதை நம்பணும். அப்போதான் நாம நம்முள்ள இருக்கும் தெய்வீகத்தை வெளிக்கொணர முடியும் அப்படின்றத விவேகானந்தருடைய ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. பலமே வாழ்க்கை, பலவீனம் மரணம் அப்படின்றாங்க விவேகானந்தர். பலவீனத்தை பற்றி சிந்திப்பதை விடுத்து வலிமையை பற்றி, பலத்தை பற்றி சிந்தித்து அஞ்சாமையை வளர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு விவேகானந்தர் சொல்றாரு. ஒரு இடத்துல அவர் சொல்லும்போது, ஆங்கிலத்தில் சொல்லும்போது, சம்திங் தட் ஐ ஹேட் இஸ் ஃபியர் அப்படின்றாரு. எவனும் பயப்படுறான்னா அந்த பயம் என்ற வார்த்தையே எனக்கு பிடிக்கல அப்படின்ற விவேகானந்தர். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நமது பலத்தை அதை பற்றி சிந்திக்க வேண்டும். அதையே நம்ம சிந்தித்து கொண்டே இருக்கும்போது நமக்கு அந்த பலம் மேலோங்குகிறது. அந்த எதை பற்றி நம்ம பயப்படுறோமோ அது நமக்கு காணாமல் போயிடும். எப்படின்னா, சூரியனை பார்க்குற மாதிரி நம்ம நிழலை பார்க்காம சூரியனை பார்த்தோம் அப்படின்னா அந்த பயம் அப்படின்ற அந்த நிழல் தெரியாது நமக்கு. பலம் என்பதுதான் சூரியன். அப்போ நம்ம சூரியன் பக்கம் நம்ம திரும்பணும். பலத்தை பற்றி சிந்திக்க வேண்டும், பலத்தை பற்றி யோசிக்கணும். அதுவே நமது வாழ்க்கையாகிவிடும் பலம். விவேகானந்தர் ரொம்ப சிறப்பாக சொல்றாரு, நாம எல்லாம் சிங்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி நாம சிங்கங்கள் அப்படின்றத ஒரு கதை வச்சு சொல்றாங்க. ஒரு உபனிஷத்து கதையில அதை வச்சு சொல்றாங்க. ஆட்டுக்குட்டிகளுடன் வளர்ந்து தன்னை ஆடு என நினைத்த சிங்கக்குட்டி தன் நிஜமான உருவத்தை உணர்ந்தவுடன் எப்படி ராஜாவானது, அதாவது காட்டுக்கு ராஜாவாகியது இந்த சிங்கம். அதுபோல மனிதனும் தன் உள்ளார்ந்த வலிமையை உணர்ந்து, அதாவது நம்முள்ள இருக்கிற தெய்வீக தன்மையை உணர்ந்து, எல்லையற்ற சக்தி, வலிமை, ஆற்றல் தன்னுள்ள இருக்குது அப்படின்றத உணர்ந்து அடிமை மனப்பான்மையை தூக்கி எறிய வேண்டும் அப்படின்னு விவேகானந்தர் சொல்றாங்க. சிங்கத்தின் மனப்பான்மையை நாம் அனைவரும் வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் எல்லோருமே சிங்கம், ஆட்டுக்குட்டிகள் இல்லை அப்படின்றத உணரணும். ஆனால் நமது வெள்ளக்கார கல்வி நம்மளை ஆட்டுக்குட்டி அப்படின்ற மாதிரியான சிந்தை நம்ம கொடுத்துருக்கு. அதை தகர்த்தறிந்து நாம் அனைவருமே ஒரு சிங்கத்தின் சக்தி நம்மள இருக்கு, நாம் எல்லாருமே சிங்கங்கள் போன்றவர்கள் அப்படின்ற சிந்தையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றாரு விவேகானந்தர். சுய ஒழுக்கம் இல்லை அப்படின்னா செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். விவேகானந்தர் அதை சொல்றாரு, அவர் வாழ்ந்து காமிச்சவர். ஒழுக்கமும் மன உறுதியும் கொண்டவனே உண்மையான பலசாலி அப்படின்றாரு. ஒழுக்கம் அப்படின்றத முதல்ல கொடுக்குறோம், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒழுக்கம் இருந்துதான் மன உறுதி வருது. அதுதான் உண்மையான பலசாலி அப்படின்றத ஒழுக்கம் அப்படின்னு முதல்ல சொல்றாரு. நான் பலவீனன் என்று நினைப்பவன் பலவீனன், வலிமையானவன் என்று நினைப்பவன் வலிமையானவன் அப்படின்றது. நம்முடைய சிந்தனை எவ்வாறு இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். என்னால் முடியும் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஐ கேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது மாதிரி எப்போதுமே என்னால் முடியும், என்கிட்ட நிறைய சக்தி இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சைடில் இருக்கிற படம் விவேகானந்தர் பாரநாகூர் அப்படின்ற இடத்துல இருந்து தான் முதல்ல ராமகிருஷ்ண மடமே ஆரம்பிச்சது. எப்படி அந்த சன்னியாசி துறவிகள் இருக்கிறாங்கன்னு பாருங்க. விவேகானந்தர் நிற்கிறாரு. எந்த மாதிரியான ஒரு நிலையில இருந்து இன்று ராமகிருஷ்ண மடம் உலகளாவிய மடமாக வளர்ந்துருக்குன்னு பாருங்க. இதுதாங்க தன்னம்பிக்கையின் நிஜமான ஒரு போட்டோ அப்படின்னு எனக்கு தோணும். இப்போ பார்க்குற இந்த படம் விவேகானந்தர் அவரை சுற்றியுள்ள நண்பர்கள், சன்னியாசி துறவிகள் என்ன சிச்சுவேஷனில் இருக்காங்கன்னா, சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் மகாசமாதி அடைந்த தருணத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம். விசேஷம் என்ன, சுவாமி என்ன சொல்றாரு, விடாமுயற்சி அப்படின்னாரு. எதற்கும் அஞ்சாமல்
தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் துணிச்சலுடன் செயல்படுங்கள் அப்படின்னு. நம்ம பண்ற தவறை முதல்ல நாம என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு அந்த அஞ்சாமை அப்படின்னு வந்துடுச்சு, அவங்க மனசுக்குள்ள வந்துடுச்சு, தைரியம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். யார் தனது தவறுகளை ஏற்றுக்கொள்றாங்க, மன்னிச்சுக்கோங்க, ஐம் சாரி அப்படின்னு சொல்றோம். தோல்விகளை கண்டாது அஞ்சாது தொடர்ந்து செயல்பட வேண்டும், முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்மளுடைய மனசுல எதை நினைத்து நாம் முயற்சிக்கிறோமோ அந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியாகும் அப்படின்றதான் விவேகானந்தருடைய இன்னொரு முக்கியமான செய்தி. விவேகானந்தர் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் இருக்கிற இந்த ஆங்கில சொற்றோட என்ன கொட்டேஷன் என்ன அப்படின்னா, ரைஸ் அவேக் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட் அப்படின்றத இங்கே நம்ம தமிழில் கொடுக்குறோம். எழுந்திரு விழித்துக்கொள், லட்சியத்தை அடையும் வரை நில்லாது உழை. எந்த ஒரு இதுலையும் நிற்க வேண்டாம். ஏதோ சின்ன தடங்கல்கள் சில தோல்விகள் வந்தாலும் அதிலிருந்து பாடங்கள் கற்றுக்கொண்டு முயற்சி அப்படின்றத தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கும்போது லட்சியத்தை நாம் கண்டிப்பாக அடைந்து விடுவோம் அப்படின்றத. எழுந்திரு விழித்துக்கொள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அது இருந்ததுன்னா தான் நம்மளால் லட்சியத்தை அடைய முடியும். தூங்கிட்டு இருந்தோம்னா ஒன்றும் ஆகாது. அதே ஞாபகம் வச்சுக்கணும். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த தோல்வி வெற்றிகளை பற்றி எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் லட்சியம் மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியணும். எல்லா சக்தியும் உங்களுக்குள் இருக்கிறது, நீங்கள் எதையும் செய்யலாம் அப்படின்னு விவேகானந்தர் அற்புதமாக ஆங்கிலத்தில் என்ன சொன்னாருன்னா, யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். எது வேணால் நம்மளால் சாதிக்க முடியும். ஏன்னா இறை சக்தி, எல்லையற்ற இறை சக்தி நம்முள்ள இருக்கு அப்படின்றத நம்ம முழுசா நம்பணும். அப்படி நம்பி நாம் செயல்படும் போது அந்த சிந்தனை, அந்த செயல்பாடு இறைவனே நம்ம மூலமாக பகவத்கீதையில சொல்றாரு, ஒரு கருவியாக இரு அர்ஜுனா அப்படின்னு. அந்த மாதிரி நாமும் கருவியாக இருக்கும்போது நம்ம எதையும் செய்யலாம். இறைவனுடைய ஒரு கருவியாக நாம் இருக்கிறோம் என்ற சிந்தையுடன் நாம் செயல்படும் போது இதுதான் சுவாமி விவேகானந்தர் சொல்ற எல்லா சக்தியும் உங்களுக்குள் இருக்கிறது அப்படின்றது. இளைஞர்கள் தங்களுடைய திறமைகளை உணர்ந்து உலகளாவிய பார்வையுடன் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்பதே விவேகானந்தரின் முக்கிய செய்தியாகும். ரொம்ப முக்கியமான விஷயம், பாரத தேசத்துல நிறைய பெரிய பெரிய மகான்கள், சிந்தனையாளர்கள், விஞ்ஞானிகள் எல்லாம் தோன்றி நமக்காக, நாட்டுக்காக மட்டும் இல்லை உலகத்துக்காக நிறைய செஞ்சிருக்கிறாங்க. ஆனா பாரத தேசத்துக்கு ஒரு தேசிய இளைஞர் தினம் அப்படின்னு நம்ம பாரத தேசம் 1984 இருந்து பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மா இருக்கிற காலத்துல அதை டிக்ளேர் பண்ணினாங்க, அனௌன்ஸ் பண்ணினாங்க. யாருடையது? நம்ம சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாள் தான் இளைஞர்கள் தேசிய இளைஞர் தினமாக இருக்கணும். இதுதான் காரணங்க. 39 வயதுள்ள அவர் சாதித்தது நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு திறமைகளை நமக்காக, நாட்டுக்காக, ஏன் உலகத்துக்காக பண்ணிட்டாரு. அதனால அவருடைய சிந்தனைகளை நாம் உலகத்துக்கு எடுத்து செல்வது நமது செயல்பாடு அவ்வாறு இருக்க வேண்டும். நம்மளால எது வேணாலும் செய்யலாம் அப்படின்னு விவேகானந்தரே சொல்றாரு. எழுந்திரு விழித்து இலக்கை அடையும் வரை நில்லாது உழை என்று முழங்கியவர் சுவாமி விவேகானந்தர். உனக்குள் இருக்கும் எல்லையற்ற சக்தியை நம்பு, நீ பலவீனமானவன் அல்ல, நீயே உன் தலைவிதியை உருவாக்குபவன் என்ற தத்துவத்தின் மூலம் தன்னம்பிக்கை மற்றும் மன உறுதியை வளர்த்து சாதிக்க முடியாதது எதுவுமில்லை என்ற நம்பிக்கையை இளைஞர்களுக்கு ஊட்டினார் விவேகானந்தர். அதனால நாம் செய்ய வேண்டியது விவேகானந்தருக்கு ஒரு சமர்ப்பணம், ஒரு அஞ்சலி அப்படின்னா நாம விவேகானந்தர் எதிர்பார்த்த ஒரு இளைஞர்களாக இருப்பதுதான். பாருங்க, பாரநாகூர் மாத்துல எப்படி இருந்திருக்கிறாங்க இந்த இளைஞர்கள் எல்லாம் அப்படின்னு விவேகானந்தர் கழுத்துல மாலை போட்டு நிற்கிறார் பாருங்க. பாரநாகூர் மாத் பேய் பிடித்த பிசாசு பிடித்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வாடகை கம்மி அப்படின்னு அந்த தான் ஆரம்பிச்சாங்க முதல் ராமகிருஷ்ண மடம். இன்று உலகளாவிய ராமகிருஷ்ண மடமாக மாறுவதற்கு இந்த இளைஞர்கள் அவங்க மேலையும் அவங்க குருநாதர் ராமகிருஷ்ணர் மேலும் வைத்திருந்த நம்பிக்கை தாங்க. அந்த நம்பிக்கை நாமும் வைக்கணும் அப்படின்றதான் விவேகானந்தருடைய விருப்பம். கண்டிப்பாக பாரத தேசத்து இளைஞர்கள் இதை சாதிக்க முடியும். ஓம் நம சிவாய, ஓம் நாராயண, ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய.